ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் கோல்டு ஃபிஷர்ஸ் வளர்க்குறது ஈஸியாக கஷ்டமா அப்படிங்கிறதும், அல்லது ஃபேன்சி கோல்டு ஃபிஷர்ஸ் வளர்க்குறது கஷ்டமா ஈஸியாக அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோஸ் கூட. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நார்மல் கோல்டு ஃபிஷர்ஸ் ஒரு பக்கம், ஃபேன்சி கோல்டு ஃபிஷர்ஸ் ஒரு பக்கம். இதில் எது வளர்க்குறது கஷ்டம் ஈஸி அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ நம்ம நார்மல் கோல்டு ஃபிஷர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்மள ப்ரீட் ஆகி நம்மளுடைய வாட்டர் கண்டிஷனுக்கு ஒத்து போய் வாழக்கூடிய ஃபிஷர்ஸ் ஒரு பக்கம். இதே ஃபேன்சி ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து இம்போர்ட் பண்ணுறதுனால தான் பார்த்தீங்கன்னா அது ஃபேன்சி நமக்கு கன்வெர்ட் ஆகுது. இதே நம்மளோட ஐட்டத்தை நம்ம அங்கே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா அவங்களுக்கு அது ஃபேன்சியே தெரியலாம். சரிங்களா? ஸோ வெளியூர்லேருந்து வரக்கூடிய ஒரு ஃபிஷர்ஸ் நம்ம ஊரில் ஃபேன்சி கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி தான் எக்ஸாட்டிக் அப்படிங்கிறது வெளியூர்லேருந்து வரக்கூடிய வேற ஒரு ஐட்டம், அதாவது நம்ம ஊரில் இல்லாத ஐட்டம்ஸ் தான் நம்ம எக்ஸாட்டிக், அதாவது ஃபேன்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ஸோ ஃபேன்சி அல்லது எக்ஸாட்டிக் பொறுத்தவரைக்குமே பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரதுனால பார்த்தீங்கன்னா அந்த ஊரோட வாட்டர் பேராமீட்டரும் ப்ளஸ் வாட்டர் கண்டிஷன், டிடிஎஸ் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே அந்த ஃபிஷர்ஸ் நம்ம கொண்டு நம்மளுடைய அக்வாரியத்தில் நம்மளோட வாட்டரில் நம்மளுடைய ஊர் கண்டிஷனுக்கு செட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சிரமமான விஷயம். ஸோ அந்த லெவலில் கிராஸ் பண்ணிடுச்சுன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் கோல்டு ஃபிஷர்ஸ் வளர்க்குற மாதிரி தான் ஃபேன்சி கோல்டு ஃபிஷ்ஷுமே ஈஸியான விஷயமா இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா ப்ராப்பராக கண்டிஷன் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மரோ அல்லது ஷாப் கீப்பரோ பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ நான் என்னோட கஸ்டமருக்குலாம் ப்ராப்பராக வந்த உடனே ஃபிஷர்ஸ் யாருக்குமே நான் அனுப்புறதே கிடையாது. இல்லைங்க பிரதர், நான் பார்த்துக்கிறேன், நானே கேரிங் பண்ணிக்கிறேன், நீங்கள் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னால் கூட நான் ரிஸ்க் எடுத்து அந்த மாதிரி ஃபிஷர்ஸ் அனுப்புறதே கிடையாது. ஸோ ஒரு சின்ன டிசீஸ் மாதிரி தெரிஞ்சால் கூட என்னோட கஸ்டமருக்கு நான் எதுவுமே சென்ட் பண்ணுறதில்ல. ஸோ இந்த ஃபேன்சி கோல்டு ஃபிஷர்ஸ்லாம் சில பேருக்கு சில டைமில் கொஞ்சம் டிசீஸ் இருக்க மாதிரி தெரிஞ்சால் கூட வாங்கின பேமெண்ட் கூட ரிட்டர்ன் நிறைய டைம் நான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராக குவாரண்டைன் பண்ணி நம்ம ப்ராப்பராக நம்மளோட டேங்க்கு அக்கமுலேட் பண்ணிட்டோம்னா நம்ம நார்மல் கோல்டு ஃபிஷர்ஸ் வளர்க்குற மாதிரி தான் ஃபேன்சி கோல்டு ஃபிஷ்ஷுமே வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் இவங்களுக்கு கேரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நார்மல் கோல்டெலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணுங்க. ஸோ இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ் பொறுத்தவரைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஸ்விம்மர் தான். ஏன்னா இவங்களுக்கு அழகே பார்த்தீங்கன்னா இவங்களோட டைல் ஃபின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வளரும். ஒன்று. ரெண்டாவது கலரேஷனை பொறுத்த வரைக்குமே நம்மளோட நார்மல் கோல்டு விட இதனோட கலரேஷன் பார்த்தீங்கன்னா ஹையாக உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் ப்ராப்பரான ஃபீடிங்லாம் பண்ணி ப்ராப்பராக டெம்பரேச்சர்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, டிடிஎஸ் முதற்கொண்டு மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கலரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும். சரிங்களா? இவங்களை பொறுத்த வரைக்குமே. ஸோ நீங்கள் நார்மல் கோல்டு ஃபிஷர்ஸ் போட்டு ஒரு டேங்கில் பார்க்குறதுக்கும் ஃபேன்சி ஐட்டம்ஸ் போட்டு பார்க்குறதுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த கோல்டெல்லாம் கொஞ்சம் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷு கூட கலரேஷன் தான். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீடிங், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேரிங், மூணாவது பார்த்தீங்கன்னா டேங்க் சைஸு, ஸோ அடுத்து ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீடிங் போயிடலாம். ஃபீடிங் பொறுத்தவரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலான லோ குவாலிட்டி பெல்லட்ஸ்லாம் நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா இந்த ஃபிஷ்ஷு வந்த கலரை விட சீக்கிரமாக டல் ஆயிரும். சரிங்களா? ஏன்னா ஃபேன்சி ஐட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வரும்போது ரொம்ப ரொம்ப கலர் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம டேங்கில் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கலர் மாறும். அதுக்கப்புறமே நம்ம டெம்பரேச்சருக்கு செட் ஆனதுக்கப்புறம் தான் அதனுடைய ஒரிஜினாலிட்டி கலரே பொட்டன்ஷியல் பண்ணும். ஒன்று. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்லோவாக தான் ஸ்விம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அதிகப்படியாக ஃபீட் பண்ணிங்கன்னா டபக்குன்னு திரும்பிக்கும் ஃபிஷ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ண வேணாம். அளவான ஃபீடிங் நீங்கள் 4 டைம்ஸ் இல்லை 5 டைம்ஸ் கூட நீங்கள் ஃபீடிங் பண்ணலாம். ஆனால் அதை பிரித்து அளவாக பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது நீங்கள் இதுக்கு சிங்கிங் பெலட் போடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. சிங்கிங் பெலட் போட்டால் தான் கோல்டு ஃபிஷர்ஸ் பொறுத்த வரைக்குமே சிங்கிங் பெலட் போடுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் கூட. அப்படி உங்களுக்கு சிங்கிங் பெலட் காஸ்ட்லி இருக்கிற பட்சத்தில் கூட எப்படி ஃப்ளோட்டிங் பிளேட்டை சிங்கிங் பிளேட்டாக மாற்றணும் அப்படிங்கிற வீடியோ கூட நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படியுமே நீங்கள் சிங்கிங் பிளேட் மாற்றி இதுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணலாம். கொடுக்கக்கூடிய பெல்லட் ஒரே பெல்லட்டாக கொடுக்காம நீங்கள் மாற்றி மாற்றி எல்லா பிராண்ட்லேயும் சரி, சில பேர் பார்த்தீங்கன்னா கோல்டு தான் கொடுக்கணும், சிக்லெட் கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி வெட்டலாம் நீங்கள் கொடுக்கூடாது சொல்கிறாங்களே, அப்படிலாம் கிடையாது. நான்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்டிமமில் எல்லா வெரைட்டியுமே போட்டுருவேன். அதே மாதிரி இப்போ இருக்க இன்டர் பிராண்ட் இருக்கு இல்லையா, அதில் கோல்டுலேருந்து சிக்லெட்லேருந்து டிஸ்கஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா பெல்லட்டுமே நான் மாற்றி மாற்றி ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எல்லா விதமான நீங்கள் ஃபுட்டையுமே இந்த மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபிஷஸ் கொடுக்கறனால பார்த்தீங்கன்னா எல்லா வித இம்யூனிட்டி பவரும் எல்லா வித ப்ரோட்டீன் பவருமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிஷ்ஷுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஓகே. இதுக்கப்புறமே ஃபீடிங்கில் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கீரைகள் இருக்கு இல்லையா, கீரைகளை நீங்கள் பாயில் பண்ணி போடலாம்.
ரெண்டாவது வந்து க்ரீன் பீன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து பாயில் பண்ணி கரெக்டாக போட்டுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரக்கோலி, அதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முக்கால் அளவுக்கு நீங்கள் வந்து வேக்காடை விட்டுக்கிட்டு நீங்கள் ஃபிஷ்ஷுக்கு போட்டிங்கன்னா அழகாக சாப்பிடும். கலரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் பீன்ஸ்லையும் ப்ரக்கோலி சூப்பராக வந்து கலரேஷன் நல்லா பாப்பப் ஆகும். நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நான் வந்து அது மாதிரி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் முக்கியமாக அந்த ஃபீடிங் லாஸ்ட்டாக சொன்ன ஃபீடிங் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரக்கோலி அண்ட் க்ரீன் பீன்ஸ் பொறுத்த வரைக்குமே வந்து வாட்டர் கண்டாமினேஷன் வந்து சீக்கிரமாக ஆகும். அப்போ வந்து நீங்கள் நாளைக்கு வாட்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்றைக்கி நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஃபிஷ்ஷஸ் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமே வந்து அடுத்த நாள் நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ஆகிடும். சரிங்களா? நீங்கள் வந்து டெய்லியுமே வந்து ப்ரக்கோலியும் க்ரீன் பீன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா வாட்டர் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அங்கங்கே கிளாஸ்லாம் ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் அடுத்த நாள் வாட்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து ஃபீட் பண்ணலாம். இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ். ஸோ மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான வாட்டர் சேஞ்ச் வந்து இப்போ இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ஃபிஷ்ஷுக்கு மேலே இருக்குது. சரிங்களா? இந்த டேங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3x2x1.5 தான். ஸோ இந்த டேங்க்லேயே வந்து நான் இவ்வளோ ஃபிஷ்ஷஸ் வந்து லோட் பண்ணியிருக்கேன். ஏன்டா டேங்க் வேறு டேங்க் அதிகமாக இல்லை. ஸோ அதனால தான் வந்து நான் இதில் அதிகப்படியே லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களாம் வந்து லோட் பண்ணக்கூடாது. காரணம் வந்து நீங்கள் ப்ராப்பரான ஃபில்ட்ரேஷன் ஹெவியாக கொடுக்காம போகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து கண்டாமினேஷன் ஆகிடும். ஸோ நம்ம மோட்டர் ஒரு 1 hour ஆஃப் பண்ணாலே வாட்டர் ஃபுல்லாக கலங்க ஆரம்பிச்சிடும். இதில் வந்து 2 ஃபில்ட்ரேஷன் ஓடிட்டு இருக்குது. ஒன்று வந்து ஹெவியான டாப் ஃபில்டரும் ஹெவியான சம் ஃபில்ட்ரேஷன் 2-way சம் ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வாட்டர் வந்து இந்த அளவுக்கு வந்து கிளாரிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் நார்மலான ஃபில்டர்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வாட்டர் வந்து கலங்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வீக்லி 2 வீக்லி 3 times வந்து நீங்கள் வாட்டர் சேஞ்ச் வந்து பண்ணுற மாதிரி வந்து வந்துடும். அதுக்கப்புறமே முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது வந்து தெளிவாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வளவலன்னு இருக்கும். பொதுவாகவே வந்து கோல்டு ஃபிஷஸ் இருக்கக்கூடிய டேங்க் பார்த்தீங்கன்னா வளவலன்னு இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு வீக்லி ஒன்ஸோ அல்லது வந்து வீக்லி 2 பார்த்தீங்கன்னா கிளாஸ்குள்ளே கை விட்டு சின்னதாக ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று வச்சுக்கிட்டு எல்லா சைடும் உள்ளே ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணி எஜ்ஜெலாம் ஸ்க்ரப் பண்ணினா தான் அந்த வளவளப்பு தன்மை போச்சுன்னா தான் உங்கள் டேங்க் வந்து பார்க்கறதுக்கு கிளாரிட்டியாக இருக்கும். சரிங்களா? இது வந்து கேரிங்கை பொறுத்த வரைக்குமே இது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். அதே மாதிரி இவ்வளோ ஃபிஷ்ஷஸ் இருக்கும்போது வந்து இவ்வளோ ஃபிஷ்ஷுமே ஒரே மாதிரி சாப்பிடுதா இல்லையாங்கிறது வந்து நீங்கள் வந்து பிரித்து போட்டு பழகுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும். ஒரே இடத்துல நீங்கள் கொட்டிட்டீங்கன்னா எந்த ஃபிஷ்ஷஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குதோ அவங்க ஃபீடிங் எடுத்துக்குவாங்க. லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து ஃபீடிங் எடுக்காமல் போயிடும். ஸோ ஃபீடிங் வந்து நீங்கள் பாருங்க, ஒரு இடத்துல போடும்போது ஒரு ஃபிஷ்ஷு போய் கும்பலாக போய் கூடிக்கும். அப்போ இந்த சைடு போட்டிங்கன்னா மீதி இருக்கிற ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து பிரித்து கொஞ்சம் எடுத்துக்கும். அந்த மாதிரி ஃபீடிங் பண்ணி பழகிக்குவாங்க. அடுத்து வந்து ஹீட்ரு. ஸோ ஹீட்ரு வந்து கம்பல்சரியான்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபிஷ்ஷஸ் பொறுத்த வரைக்குமே வந்து ஹீட்ரு வந்து கம்பல்சரி இல்லை. அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஊரோட டெம்பரேச்சரும் ப்ளஸ் வந்து நம்மளோட ரூம் டெம்பரேச்சர் தான் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ 26 கீழே போகும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹீட்டர் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஏன்னா வந்து நம்ம ஊரில் வந்து 26 கீழெல்லாம் வந்து போகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மியான விஷயம் தான். ஸோ நீங்கள் வந்து ஹீட்டர் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நைட்டு மட்டும் ஹீட்டர் போட்டுக்கோங்க. 12 hours வந்து ஹீட்டர் போட்டால் போதுமானது. நைட்டு ஒரு 10 o'clock போட்டுக்கோங்க. மார்னிங் ஒரு 6 o'clock 5 o'clockலாம் வந்து நீங்கள் ஹீட்டர் தாராளமாக ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்படி வந்து ஹீட்டர் வந்து நைட்டு மட்டும் போடலாம். என்ன ஒரு விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா பகல்லையும் ஒரே டெம்பரேச்சர் இருக்கும், நைட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரே டெம்பரேச்சர் இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து டெம்பரேச்சர் வேரியட் அப்படிங்கிறது வந்து வராது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பாட் ப்ராப்ளம் வந்து வரவே வராது. மூணாவது வந்து டைஜஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து இருக்கும். இது வந்து இதில் இருக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி கோல்டு ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து ஓரளவு தான் உங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கூடிய ஃப்ளோ வந்து மோட்டர் கொடுத்துட்டிங்கன்னா அதனால் நீந்த முடியாது. சரிங்களா? ஸோ இதில் வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நீந்துற மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலை. ஏன்னா வந்து மோட்டர் ரொம்ப டாப்பில் ஹைட்டு தூக்கி வச்சிருக்கேன். ஃப்ளோ வந்து உங்களுக்கு வரைக்கும் தான் இருக்கும். அது இல்லாமல் டாப்பில் தான் இருக்குது. ஸோ சம்போட பவருமே பார்த்தீங்கன்னா அந்த வயர் உங்களுக்கு தொங்குது பார்த்தீங்களா, அந்த பேக் சைடில் தான் இருக்குது. ஸோ ஃபிஷ்ஷஸோட ஸ்விம் பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து அந்த ஃப்ளோ வந்து தடுக்காது. அதனால் ஃபிஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகாது. இது ஒன்று. நீங்கள் ஃபீடிங் பண்ணுற மாதிரி இருந்தால் கம்பல்சரியாக வந்து மோட்டர்லாம் ஆஃப் பண்ணிவிடு. ஸோ மோட்டர் ஆஃப் பண்ணாலே வந்து இந்த ஃபிஷ்ஷெல்லாம் ரொம்ப குசியாயிருங்க. ஸோ இப்படி நீங்கள் மோட்டர் ஆஃப் பண்ணிட்டாலே பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு வந்து இந்த ஃபிஷ்ஷெல்லாம் ரொம்ப குழந்தைங்க மாதிரி வந்து ஒரே இடத்துலேயே வந்து கூடிக்குங்க. ஸோ ஏன்னா நான் வந்து ஃபீடிங் போடும்போது வந்து மோட்டர் ஆஃப் பண்ணி போட்டு பழகிட்டனால ஸோ நம்ம மோட்டர் ஆஃப் பண்ணால் இவங்க ஃபீடிங் போடுறாங்க அப்படின்னு வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இதில் வந்து இந்த மாதிரி உங்கள் கைக்கு வராத ஃபிஷ்ஷஸ் ஏதாவது 1-2 ஒதுங்கி இருந்துச்சுன்னா அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சிக்கலாம். சரிங்களா? இதே நீங்கள் புதுசாக ஒரு ஃபிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு மோட்டர் ஆஃப் பண்ணால் அந்த ஃபிஷ் மட்டும் தனியாக இருக்கும், மற்ற ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வளர்த்த ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து தெரியும் ஸோ மோட்டர் ஆஃப் பண்ணால் ஃபீடிங் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபீடிங் பண்ணி பழகினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஃபீடிங் போட்டு இங்கே போட்டுட்டிங்கன்னா இந்த ஃபிஷ்ஷெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு இருக்கும், இங்கே போட்டிங்கன்னா இப்போ மீதி இருக்க ஃபிஷ்ஷெல்லாம் வந்து எடுத்துக்கும். ஸோ அதனால் வந்து சமமாக வந்து ஃபீடிங் பண்ணி பழகிக்கோங்க.
ஸோ ஃபேன்சி கோல்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 117 வெரைட்டிஸ் வந்து நான் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ நம்ம வந்து அந்தளவுக்கு நம்ம வந்து எடுத்து பண்ணுறதில்ல. காரணம் வந்து இதனுடைய ரேட் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா வந்து ஃபேன்சி கோல்டு ஒரு 3 இன்ச்சஸ்க்கு மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா 400லேருந்து உங்களுக்கு வந்து 2000 ப்ளஸ் வந்து 4000 வரைக்குமே பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து வரும். ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து எடுத்து பண்ணுறது பிரச்சனை இல்லை, அது நமக்குமே கஷ்டம். ப்ளஸ் வந்து நம்மக்கிட்ட வாங்கி வளர்க்கக்கூடிய பர்சன் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸ் இருக்காங்களே, அவங்களுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரேட்டு கொடுத்து இந்த கோல்டு எடுக்கணுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஃபேன்சி கோல்டுக்குன்னே லவர்ஸ் நிறையா இருக்காங்க, அவங்களுக்கு புரியும். அதை புதுசாக பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு ஃபேன்சி கோல்டு எவ்வளோ ஒரு 100 ரூபா இருக்கும், 150 ரூபா நினச்சி வந்துடுவாங்க. ஆனால் என்கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலிருந்து 1200 வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டேங்கில் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ரெட் கேப்லாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ரெட் கேப். சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட் பாப்புங்க ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் வைஸ்லாம் வந்து 1000 ப்ளஸில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபேன்சி கோல்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரேட் வைஸ் வந்து ஹையில் தான் இருக்கும். எப்பயுமே வந்து ரொம்ப லோவில் வந்து கிடைக்கக்கூடிய ஃபிஷஸ் வந்து கிரேடு கம்மியாக இருக்கும், அது வந்து ஒதுக்கப்பட்ட ஃபிஷஸாக இருக்கும், எல்லாம் டிசீஸ் வந்த ஃபிஷஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லோ கிரேடில் போய் நீங்கள் ஃபிஷஸ் வந்து எடுக்க வேணாம். ஹை கிரேடில் ஒரு 150 சேர்ந்து போனாலுமே டாப் குவாலிட்டியில் இருக்கணும், ப்ராப்பரான குவாரண்டைனில் இருக்கணும். இப்போ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்காங்க. சரிங்களா? ஸோ என்கிட்ட வாங்கக்கூடிய கஸ்டமருக்கு தெரியும் என்கிட்ட வந்து எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்குறீங்களோ உங்களுக்கு வந்து நேரில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து இன்னும் உங்களுக்கு ஒன்றும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காரணம் வந்து நான் எடுத்து ப்ராப்பராக குவாரண்டைன் பண்ணிவிட்டு டிவார்மிங் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கஸ்டமருக்குள்ளே கொடுக்குறேன். ஸோ இவங்களுக்குலாம் மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து டிவார்மிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணி தான் ஆகணும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன். ஸோ ஃபில்ட்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கணும். ஏன்னா எங்களுக்குலாம் இப்போ நீங்கள் இந்த டேங்கில் வந்து ஃபில்ட்ரேஷன் இருக்கிறப்ப நீங்கள் தாராளமாக ஒரு 100 ஃபிஷ் கூட வளர்த்துடலாம். ஆனால் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கரண்ட் போச்சுனாலே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஒன்று ஏசிடிசி பம்ப் இருக்கணும், இல்லைனா யூபிஎஸ் பேட்டரி இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து இவ்வளோ ஃபிஷ்ஷை லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 65 ஃபிஷ் கிட்ட இருக்குது. ஆனால் வந்து பவர் கட் ஆகும் போது வந்து நான் வந்து டப் எடுத்து பிரித்து போட்டு தனித்தனியாக ஏரேஷன் போட்டு ஏசிடிசி பம்ப் போட்டு தான் பார்த்துக்கிறேன். சரிங்களா? ஒரே டேங்கில் வந்து அவ்வளோ விடக்கூடாது. ஏன்னா வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து அதிகப்படியாக வேஸ்ட்டு போகும்போது ஒரு ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டு அடுத்த ஃபிஷ் வந்து சாப்பிடும் போது தான் டிசீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ டிசீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷஸ் இல்லை, ஃபேன்சி கோல்டு இல்லை. ஸோ காமனாக கோல்டு ஃபிஷஸ் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா லைஸ் அண்ட் வார்ம்ஸ், ஹேங்கர் வார்ம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து ஃபிஷஸுக்கு வந்து வந்துடும். ஏன்னா வந்து ஃபார்மில் வந்து ஒரு ஆயிரக்கணக்கில் மீன்கள் இருக்கும். அதில் ஒரு ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு வார்ம்ஸ் இருந்தாலோ ஒரு ஃபிஷ்ஷுக்கு ஒரு லைஸ் இருந்தாலோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ அதனால் வந்து எல்லாருமே அந்த 1000 ஃபிஷ்ஷுமே ப்ராப்பராக குவாரண்டைன் பண்ணி லைஸ்லாம் எடுத்து விட்டு அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே நமக்கு வரும், நம்ம தான் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ அது மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ என்கிட்ட இருக்கக்கூடிய ஃபிஷஸ் வந்து எனக்கு வந்து சப்ளை பண்ணக்கூடிய கடைக்காரர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வீடியோ காலில் போய் அழகாக பிக் பண்ணி எடுக்கிறார். சரிங்களா? ஸோ அவர் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நான் அவரோட ஃபார்மில் போயிட்டு ப்ராப்பராக ஒரு ஃபிஷ்ஷுக்கு வந்து 20 ரூபா 30 ரூபா சேர்ந்து போனாலுமே ப்ராப்பராக நின்று செக் பண்ணி டிசீஸ் எதாவது இருக்குதா இல்லையா பார்த்து செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். சரிங்களா? ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியில் இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக உங்களுக்கு வந்து பேக்கிங் வைஸ் வந்து கொரியர் சென்ட் பண்ணுறோம் இல்லையா, கொரியர்லேயே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடலாம். உங்கள் வீட்டுக்கே வந்து சேர்ந்துடும் ஃபிஷ்ஷஸ் பொறுத்த வரைக்குமே. ஸோ ஃபேன்சி கோல்டர்ஸ் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா கேரிங், ஃபீடிங், ஃபில்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக இருந்துச்சுன்னா நீங்களுமே ஈஸியாக வளர்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ இந்த ஃபிஷஸ்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி காண்டாக்ட் பண்ணக்கூடிய பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அனுப்பிச்சிடுவேன். அந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி மார்க் பண்ணி தான் எனக்கு வந்து நீங்கள் அனுப்பணும். ஏன்னா வந்து ப்ரைஸ் வைஸ் வந்து எல்லாம் கலந்துருக்கு. நான் உங்களுக்கு வந்து வீடியோ காலில் வரேன்னு சொன்னால் அது வந்து செட் ஆகாது. ஏன்னா வீடியோ காலில் செட் பண்ண வச்சுக்கோங்களேன், ஃபிஷ்ஷு குறுக்கி மறுக்கையும் ஓடிட்டே இருக்கும், உங்களால் செலக்ட் பண்ணவே முடியாது. அதனால் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு வீடியோ சென்ட் பண்ணுறேன். ஸோ அதில் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி மார்க் பண்ணி அதனோட ப்ரைஸ் கேளுங்க. சரிங்களா? இது வந்து லோ ப்ரைஸில் கிடையாது. 400 ரூபாயிலிருந்து 1200 வரைக்குமே வந்து கலந்துருக்கு, 1500 வரைக்குமே கலந்துருக்கு. சரிங்களா? இது வந்து பக்கா குவாலிட்டியில் இருக்குது, ப்ராப்பரான கண்டிஷன் இருக்குது. சிங்கிள் டிசீஸ் கூட இந்த ஃபிஷஸ் வந்து எதுவுமே இருக்காது. ஃபிஷஸ் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா லைவ் கேரண்டி வந்து உங்கள் பேஸுக்கு வர வரைக்குமே நான் கேரண்டி. சரிங்களா? சூப்பராக சுப்பீரியர் குவாலிட்டி உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ தேவைப்படுறவங்க தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், ஸ்க்ரீன்லேயும் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.